வணக்கம் தோழர்களே. மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல், ஒடுக்கப்பட்ட இந்திய அறிவியல். இன்றைய தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். E.P. தாம்சன், பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன், சோஷலிஸ்ட் ஆக்டிவிஸ்ட். இந்த மாபெரும் அறிஞர் சமீப காலங்களில் அதிகம் பேசப்படுகிறார். இவர் எழுதியிருக்கின்ற அறிவியல் ஆய்வுக் கட்டுரைகள் பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்படுகின்றன. இவர் சொல்லுகின்றார், அறிவியலை ஆயுத பெருக்கத்திற்கு மட்டுமே வலதுசாரி ஆட்சிகள் பயன்படுத்தும். ஆனால் அறிவியலின் உண்மையான நோக்கம் மனித வளர்ச்சி, மனித நேயம், இனப்படுகொலைகள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். எவ்வளவு பொருத்தமானது, எவ்வளவு உண்மையானது. இந்தியாவினுடைய மறைக்கப்பட்ட அறிவியலுக்குள் இப்போது நாம் நுழைகின்றோம். இந்தியாவின் அற்புத அறிஞர்களில் ஒருவர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. பாபா அணு ஆராய்ச்சி நிலையம் என்கின்ற ஒன்றை பற்றி இன்று நாம் பேசுகின்றோம். ஆனால் அன்றைக்கு ஹோமி ஜஹாங்கீர் பாபா என்கிற அந்த மாபெரும் மனிதர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக அறிமுகமானவர். நேருவின் உற்ற தோழராக இருந்து அவருக்கு வழிகாட்டியாக மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டவர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இந்தியாவினுடைய இன்றைய விண்வெளி கனவுகளையும் அணு உலை கனவுகளையும் விதைத்தவர் என்று அவரை சொல்லுகின்றோம். ஆனால் அவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்கின்ற டாடா அடிப்படை ஆய்வு நிறுவனம். அதை பாம்பேயில் அமைக்க வேண்டும் என்று தன்னுடைய உறவினர்களில் ஒருவரான டாடா அவர்களுக்கு கடிதம் எழுதி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே இருக்கிற கேவண்டிச் ஆய்வகத்தைப் போலவே இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்தவர் பாபா. விடுதலைக்கு முன்னாலேயே, விடுதலைக்கு பின் அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசு தீவிரமான அறிவியல் நாடாக இந்தியாவை உருவாக்கியது. அந்த பாபா சொல்கின்றார், வளர்ச்சி நோக்கிய ஒரு நாட்டின் போராட்டம் அறிவியல் வளர்ச்சி நோக்கிய போராட்டமே ஆகும். அறிவியலின் போராட்டமே வறுமை ஒழிப்பு போராட்டம் என்று அறிவித்தவர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இப்போது நாம் அன்றைய போராளியை சந்திப்போம். மறைக்கப்பட்ட அன்றைய போராளி சிசிர் குமார் மித்ரா. சிசிர் குமார் மித்ராவை எஸ்கே மித்ரா என்றும் நாம் அழைக்கலாம். இன்றைக்கு நிலாவிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிற்கு எஸ்கே மித்ரா பள்ளத்தாக்கு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பெயர் வைத்தவர்கள் இந்தியர்கள் அல்ல, ரஷ்யர்கள். இதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 1890ஆம் ஆண்டு ஹூக்லி என்கிற ஒரு இடத்திலே, வங்காளத்திலே பிறந்தவர் எஸ்கே மித்ரா. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஒரு அறிவியல் ஆசிரியர் இருக்கிறார். அவர் பல வகையான சோதனைகளை நடத்துபவராக இருக்கிறார். வெறும் பாடப்புத்தகத்தை கட்டிக்கொண்டு அழுபவராக இல்லை. மாறாக அவர் பல்வேறு விஷயங்களில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஆய்வுகளை தானே செய்பவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மித்ராவுக்கு ஆசிரியராக கிடைத்தார். அவர் கூடை ஒன்றை செய்து அதில் ஒரு பலூனை செய்து அந்த பலூனை வானை நோக்கி அனுப்பினார். அந்த கூடையில் மித்ராவை உட்கார வைத்து அனுப்பிவிட்டார். மித்ரா வானிற்கு செல்ல வேண்டும். அட்மாஸ்பியர் என்று அழைக்கப்படுகின்ற காற்று மண்டலத்திற்கு செல்லுகின்ற மித்ரா அங்கே இருக்கக்கூடிய பல வகையான தரவுகளை குறித்து கொண்டு வர வேண்டும். இதுதான் மித்ராவுக்கு ஆசிரியர் கொடுத்த கட்டளை. அப்போதிலிருந்து மித்ராவுக்கு காற்று மண்டலம் என்றால் உயிர், அன்பு, காதல். நீங்கள் காதலிப்பதாக இருந்தால் புத்தகங்களை காதலியுங்கள் என்று அப்துல் கலாம் சொல்லவில்லையா? அதுபோல மித்ரா காற்று மண்டலத்தை காதலித்தார். அப்படிப்பட்ட மித்ரா அவர்களுடைய தந்தை ஒரு மருத்துவராக இருந்தவர். அவருடைய தாயார் ஒரு ஆசிரியை. அவர் ஜில்லா பள்ளிக்கூடம் என்கின்ற பகுலா ஜில்லா பள்ளியிலே படித்துவிட்டு இந்த மாதிரியான ஆய்வுகளில் ஈடுபட்டு அதிலிருந்து கிடைத்த பெருமைக்குரிய அனுபவங்களின் மூலம் மாநில கல்லூரியிலே சென்று இணைந்து ஜேசி போஸின் மாணவரானார். ஜேசி போஸ் தன்னுடைய பாத்ரூம் ஆய்வகத்திலே அதிகம் வரவழைத்து உதவியாளராக வைத்துக் கொண்டது இந்த எஸ்கே மித்ராவை தான். இந்த எஸ்கே மித்ராவின் பெயர் இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கப்பட்டு விட்டது. மித்ரா செய்த ஒரு ஆய்வை பற்றி யஷ்பால் ஒரு இடத்திலே குறிப்பிடுவார். பின் நாட்களில் பலூன் ஆய்வுகளில் மித்ரா தீவிரமாக ஈடுபட்டாராம். அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது.
ஆங்கிலேயர்கள் எதற்குமே அனுமதி தரவில்லை. ஆனால் மித்ரா இரவு நேரத்தில் பலூனை அனுப்பி விடுவார். ஒரு முறை மித்ரா அனுப்பிய பலூன் வங்காள தேசத்திலே போய் விழுந்து விட்டது. எப்படியோ அந்த இடத்தை நோக்கி எத்தனையோ கிலோமீட்டர் கடந்து சென்று அந்த பலூனில் தான் வைத்த கருவியில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படியோ தேடி எடுத்துக்கொண்டு மித்ரா வந்தார். அப்படிப்பட்ட பிடிவாதம் மிக்க விஞ்ஞானி மித்ரா என்று ஒரு இடத்திலே யஷ்பால் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட மித்ரா பிரான்ஸ் நாட்டுக்கு செல்கிறார். அந்த பிரான்ஸ் நாட்டில் அற்புதமான பல அறிஞர்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. அதிலே முக்கியமான ஒரு வேலை, அவர் வித்தகர். வானத்தை நோக்கிய தொலைநோக்கிகள் எப்போதும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த புகைப்படங்களை பார்க்கின்றது என்பது ஒரு பெரிய கலை, அது ஒரு தனி அறிவியல். அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி இடம் மாறி இருக்கின்றன, எப்படி அவை நகர்ந்து கொண்டிருக்கின்றன, எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன, இந்த நட்சத்திர கூட்டங்கள் எங்கிருந்து ஒன்று சேர்கின்றன, ஏன் பிரிகின்றன, இவற்றை பார்க்கின்ற அந்த விதம், அந்த அறிவியலை மித்ரா படித்து வைத்திருந்தார். அதனால்தான் அப்பர் அட்மாஸ்பியர் என்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். அப்பர் அட்மாஸ்பியர் என்கிற அவர் புத்தகத்தை வெளிவரக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசு உடனடியாக தடை விதித்தது. அந்த வருடம் 1945. அந்த புத்தகம் வெளிவரவே இல்லை. ஆனால் எஸ்கே மித்ரா அப்போது இந்தியாவில் இல்லை, பிரான்ஸ் நாட்டிலே ஒரு இடத்திலே ரேடியோ வேவ் தியரி பற்றி ஆய்வுகளில் இருந்தார். ஆனால் அந்த புத்தகத்தை அற்புதமான ஒரு அறிஞர் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து விட்டார். அப்பர் அட்மாஸ்பியர் புத்தகம் அதன் பிறகு பிரெஞ்சு மொழியிலிருந்து ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் ஆங்கிலத்தில் அது வெளிவரவே இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் 1957ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் தன்னுடைய ஸ்புட்னிக் என்கிற முதல் செயற்கைக்கோளை விண்ணிற்கு அனுப்புகிறது. முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் வந்த பிறகு அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள். நாங்கள் விண்ணிற்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று எஸ்கே மித்ரா என்கிற இந்திய அறிஞர் எழுதிய அப்பர் அட்மாஸ்பியர் என்கிற புத்தகம்தான் என்று அந்த பேட்டியிலே அவர்கள் சொல்கிறார்கள். அதை நேரு படிக்கிறார். நேரு படித்துவிட்டு அந்த மித்ரா எங்கே இருக்கிறார் என்று தேடி தேடி அலைகிறார். ஒரு வழியாக மித்ராவை தேடி பிடித்து எடுத்து கொண்டு போய் நேருவின் முன்னால் நிறுத்தினார்கள். உடனடியாக நேரு, சதீஷ் தவான், நம்முடைய விக்ரம் சாராபாய், ஹோமி ஜஹாங்கீர் பாபா இவர்களெல்லாம் அழைத்து சிஎஸ்ஐஆரின் மிக முக்கிய ஆய்வுக்கூடம் ஒன்றிலே தலைமை பீடத்தை வழங்குமாறு எஸ்கே மித்ராவிடம் வழங்குமாறு உத்தரவிடுகிறார். அப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர் எஸ்கே மித்ரா இன்றைக்கு மறக்கப்பட்ட விஞ்ஞானிகளில் ஒருவர். அவரை நினைவு கொள்வோம். இப்போது நாம் இன்றைய போராளிக்கு போவோம். இன்றைய அறிவியல் போராளி கமலகாந்த் பாண்டே, டார்வின் பாய் என்று தன் பள்ளி காலங்களில் அழைக்கப்பட்டவர். 11 வயதில் அவருக்கு ஒரு வீட்டுப்பாடம் தரப்பட்டது. விதைகளை எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் போட்டு ஒரே ஒரு செடி பல இடங்களில் முளைக்கிறதே, இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருப்பார்கள் என்பது குறித்து வீட்டுப்பாடம். இந்த வீட்டுப்பாடத்தை முழுமையாக ஆய்வு செய்து சனி ஞாயிறு முழுவதையும் களத்திலே ஆய்வு மேற்கொண்டு திங்கட்கிழமை கொண்டு போய் அவர் சமர்ப்பித்து விட்டார். அதை திருத்திய பொழுது அந்த ஆசிரியர் அவரை அழைக்கிறார். அழைத்து, நீ டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புத்தகத்தை படித்திருக்கிறாயா என்று கேட்கிறார். டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புத்தகம் அப்படி ஒன்று இருக்கிறதா என்று கேட்ட அந்த 11 வயது குழந்தையிடம் அந்த புத்தகத்தை அந்த பள்ளி ஆசிரியர் வழங்குகின்றார். அந்த பள்ளி ஆசிரியர் அதை கொடுத்த பொழுது அதை வாங்கி கொண்ட அந்த குழந்தை டார்வின் பாயாக மாறாமல் என்ன செய்யும்? அந்த அறிஞர் பின் நாட்களில் அற்புதமான 2 விஷயங்களை கண்டுபிடித்தார். ஒன்று, தாவரங்கள் போட்டோசிந்தசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற உணவு தயாரிப்பிலே ஈடுபடுகின்ற பொழுது இந்த பச்சையம் என்கிற ஒரு விஷயம் வேலை செய்கிறது. அதிலே நானோ பார்ட்டிகல் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் எப்படி செயல்படுகின்றன, எஸ் ஜீன் டெக்னிக் என்கிற ஒன்றை பயன்படுத்தி இந்த பாலைவனத்திலும் தாவரங்கள் எந்த வகையான தண்ணீரும் இல்லாத பொழுதும் எப்படி பச்சையம் தயாரித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு புதிய அறிவியலை முன்வைத்தவர் கமலகாந்த் பாண்டே. இன்றைக்கு விண்வெளிக்கு போகி அங்கே விதைத்து செடி முளைக்கிறதா என்று பார்க்கிறார்கள். இங்கெல்லாம் நம்முடைய கமலகாந்த் பாண்டேவினுடைய எஸ் ஜீன் டெக்னாலஜியை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்.
ஆய்வகங்களிலேயே இன்றைக்கு பல வகையான தாவரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஆய்வகங்களிலேயே பருப்பு வகைகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆய்வகங்களிலேயே இன்றைக்கு விவசாயம் செய்யப்படுகிறது. முழு விவசாயமும் ஆய்வகத்திலேயே செயல்படுகின்ற நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. 16 நாடுகளில் முழுக்க கமலகாந்த் பாண்டே அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய ஜீன் டெக்னாலஜி தான் பயன்படுத்தப்படுகிறது. நியூக்ளியர் பிசிக்ஸை ஜெனட்டிக்ஸோடு இணைத்து பாண்டே டெக்னிக் என்கின்ற செல்ஃப் பாலினேஷனை கொண்டு இந்த தாவரங்கள் எல்லாம் தனக்குத்தானே உணவு தயாரித்துக் கொண்டிருக்கின்றன. இவை அப்படி உணவு தயாரித்துக் கொள்வதற்கு தேனீக்களும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்படிப்பட்ட இவருடைய செல்ஃப் பாலினேட்டிங் டெக்னிக் மட்டுமே போதுமானது. கண்டிப்பாக இதற்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும். இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்கு செல்வோம். இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்யவிருக்கும் புத்தகம் சயின்ஸ் அண்ட் யூ, சயின்ஸ் அண்ட் மீ என்கிற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகம். இதை எழுதியவர் P.J. லவகரே என்கிற ஒரு அறிஞர். 135 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை நேஷனல் புக் ட்ரஸ்ட் இந்தியா வெளியிட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் 100 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். 100மே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கத்தக்க அற்புதமான கேள்விகள். சில விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் எந்த வகையான அறிவியல் முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்ந்த காலத்தில் சிலவற்றை பின்பற்றி இருக்கிறார்கள். அப்படி பின்பற்றப்பட்ட அந்த காலத்தோடு சம்பந்தப்பட்ட அப்போதிருந்த கஷ்டங்களுக்கு நடுவில் உருவாக்கப்பட்டவைகளை இப்போது நாம் சகுனம் என்கிற பெயரிலே கடைபிடிப்பது எவ்வளவு அறிவீனம் என்பதை இந்த புத்தகம் பேசுகிறது. இந்த புத்தகத்தின் உள்ளே சில வகையான விஷயங்கள் மிக அழகாக பேசப்படுகின்றன. நம்முடைய இந்தியாவின் பழங்காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கங்கள் என்பவை எப்படி இறந்த காலத்தினுடைய பெட்டகங்கள், அவற்றை நிகழ்காலத்துக்கு பொருத்த முடியாது என்பதை இந்த நூல் பேசுகின்றது. இந்த புத்தகத்தில் ஹரிந்தர் சிங் என்பவர் அற்புதமான ஓவியங்கள் பலவற்றை வரைந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இது போன்ற 17 புத்தகங்களை நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டிருந்தது. இந்த 17 புத்தகங்களையும் மறுபதிப்பு வெளிவர முடியாமல் இப்போது நிறுத்திவிட்டார்கள். நேஷனல் புக் ட்ரஸ்ட் அறிவியல் நூல்கள் வெளியிட முடியாது என்று இந்திய அரசாங்கம் அதனுடைய நிதியை நிறுத்தி இருக்கிறது. அறிவியல் நூல்கள், அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய அடிப்படை அறிவியல், இவற்றை வெளியிடாவிட்டால் இந்தியாவின் அறிவியல் என்ன ஆகும்? நம் குழந்தைகளுக்கு நாம் அறிவியலை கொண்டு போய் சேர்க்காவிட்டால் நம் வருங்காலம் என்ன ஆகும்? சிந்தித்து பார்ப்போம். இப்போது நாம் போராடும் ஆய்வகத்திற்குள் நுழைகிறோம். CSIR-இனுடைய நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரிஸ் பெங்களூர். இந்த அற்புதமான நேஷனல் ஏரோநாட்டிக்கல் லேபரட்டரிஸ் 3 விஷயங்களை ஒன்றிணைக்கிறது. ஒன்று, தேசிய அளவிலான அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வகம் CSIR. இரண்டாவது, DRDO என்று அழைக்கப்படுகின்ற இராணுவ தளவாட உற்பத்தி. மூன்றாவது, ISRO என்கின்ற விண்வெளி ஆய்வு மையம். இது 3ஐயும் இணைக்கக்கூடிய ஆய்வகமாக இது திகழ்கிறது. JRD டாடா அவர்கள் கனவு கண்ட ஒரு ஆய்வகம். இந்த ஆய்வகத்தை உருவாக்கிய பெருமை சதீஷ் தவான் என்கிற விஞ்ஞானியை சேரும். அங்கே VM காட்டேஜ் என்கிற ஒரு அருமையான டிசைனர் இருந்தார். இந்த டிசைனர் இந்தியாவுக்காக 12 வகையான விமானங்களை உருவாக்கி கொடுத்தவர். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த விமானங்கள் எல்லாம் மிக மிக பாதுகாப்பாக பறந்தன. இந்த விமானங்களில் முதல் ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, அது ஓடுகிறது. இந்த ஓடு பாதையை பொறுத்தவரை சரியா இருக்கிறது. முதல் முறை அதை ஓட்டு பார்க்க வேண்டும் என்பது ஒரு பெரிய ரிஸ்க். முதல் முறை இந்த விமானங்களை ஓட்டி பார்க்கும் அந்த ரிஸ்கை பல முறை செய்தவர் சதீஷ் தவான். ஆனால் அவர் ஒரு விஞ்ஞானி. அதை விட பெரிய விஷயம், அப்படிப்பட்ட விமானங்களில் ஒன்றை முதலில் ஓட்டிய அந்த பெரிய ஒரு பெருமைக்குரியவர்களில் இன்னொரு மாமனிதர் இருந்தார். அவர் பேர் தான் நீலகண்டன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஏரோகிராஃப்ட் என்ஜினியரிங்கில் இப்படிப்பட்ட பிற பலவிதமான சாதனைகளை நிகழ்த்திய இந்த இடம்தான் இந்தியாவுக்கென்று பரம் என்று அழைக்கப்படுகின்ற முதல் சூப்பர் கம்ப்யூட்டரையும் உருவாக்கி கொடுத்தது. நேஷனல் ஏரோநாட்டிக்கல் ரிசர்ச் லேப் தற்போது ஏறக்குறைய கைவிடப்பட்டு விட்டது. இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற விமானத்துறைக்கும் ஏனைய விஷயங்களுக்கும் ரஃபேல் போலவே அயல் நாடுகளில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு இடத்தை நோக்கி நம் நாடு சென்று விட்டதால்
தற்போது ஏரோநாட்டிக்கல் படிக்கும் இளைஞர்கள் எந்த வேலைக்கு போவார்கள் என்று நாம் சிந்திக்கும் அளவிற்கு நம்முடைய ஆய்வகங்களை ஆபத்துகள் சூழ்ந்துள்ளன தோழர்களே. இப்போது நாம் நம்முடைய கண்டுபிடிப்பிற்கு வருவோம். இந்தியாவின் அற்புத கண்டுபிடிப்புகளில் ஒன்று உள்ளது. அதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இப்போது நான் பேசுவது உங்கள் கைபேசிக்கு உடனே வந்து விடுகிறது. ஒருவருக்கு நாம் ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும் என்றால் நம்முடைய திறன்பேசியை கையில் எடுத்து நாம் பேசினால் அங்கே டைப் ஆகிவிடும். பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்கே டைப் ஆகிவிடும். உடனடியாக அதை கை வைத்து உடனடியாக அனுப்பினால் ஒலியின் வேகத்தில் அது போய்விடும். ஒளி உலகிலேயே மிக மிக வேகமாக செல்கிறது. அந்த ஒளியின் வேகத்தில் இன்றைக்கு இன்ஃபர்மேஷன் செல்கிறது. தகவலை ஒளியின் வேகத்திற்கு கடத்த வேண்டும் என்றால், இணையம் அவ்வளவு வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்றால், இந்த இணையம் வேலை செய்வதற்கான அடிப்படை ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் என்கின்ற இந்த விஷயம், இதை உலகிற்கு அறிமுகம் செய்த மாமனிதர் நரேந்திர சிங் கபானி. நரேந்திர சிங் கபானி பஞ்சாப் மாநிலத்தில் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் இந்தியாவில் ஏரோநாட்டிக்கல் எடுத்து படித்து கொண்டிருந்த காலம், அந்த காலம் ஓரளவிற்கு கைகூடி வந்த பொழுது இங்கிலாந்துக்கு சென்று தன் உயர்கல்வியை சாதிப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள் எல்லாரும் இணைந்து ஒரு ஃபண்ட் ஒன்றை உருவாக்கினார்கள். இந்தியாவின் அறிவார்த்த தங்களுடைய சிங் இனத்தை சேர்ந்தவர்களை படிக்க வைப்பதற்கு. அதிலே முதலில் தேர்வான 7 பேரில் ஒருவர். இங்கிலாந்துக்கு சென்று கல்வி கற்று முடித்துவிட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கான்செப்டில் எப்படி கண்ணாடிகளையும் பிளாஸ்டிக்குகளையும் நாம் மிக மிக இழைகளாக மாற்றி அதிலே ஒளியின் வேகத்திற்கு தகவலை கொண்டு செல்ல முடியும் என்பதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர் இந்த விஷயத்தை வெற்றிகரமாக சாதித்து உலகின் முதல் ஆப்டிக்கல் கேபிள் என்கிற ஒன்றை உருவாக்கி காட்டியவர். இந்த நரேந்திர சிங் கபானி இறுதி வரையில் 2020 வரை உயிரோடு இருந்தார். நோபல் பரிசுக்காக காத்திருந்தார் தோழர்களே. நேரு என்கிற அந்த மாமனிதரின் முதல் சயின்டிபிக் அட்வைசர், ஒவ்வொரு பிரதமருக்கும் ஒரு சயின்டிபிக் அட்வைசர் இருப்பார்கள். நேரு என்கிற அந்த மாமனிதரின் முதல் சயின்டிபிக் அட்வைசர் நரேந்திர சிங் கபானி என்கிற ஒரே காரணத்திற்காக அரசாங்கம் அவரை நிராகரித்தது. அவர் லண்டனிலேயே இருந்து விட்டார். அவர் இறந்து போன பிறகு பத்மபூஷன் தருகிறேன், பத்மஸ்ரீ தருகிறேன், இறக்கும் வரை அவர் என்ன செய்தீர்கள்? இப்படிப்பட்ட அந்த மாமனிதரை உலகம் கொண்டாடுகிறது. அவருடைய ஆய்வு கட்டுரைகளை அனைத்து பல்கலைக்கழகங்களும் பாடமாக வைத்துள்ளன. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறார்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறார்கள், இன்றைக்கு டேட்டா சயின்ஸ் படிக்கிறார்கள். இது அத்தனைக்குமான தலைமை பண்பின் உச்சக்கட்டத்தில் இருந்த ஆப்டிக்கல் கேபிள் என்கின்ற அந்த துறையினுடைய தந்தை என்று உலகளவில் போற்றப்படும் நரேந்திர சிங் கபானி ஒருபோதும் நான் மறக்கக்கூடாது. அறிவியலாளர்களை போற்றுவோம், அறிவியலை வெல்லும். நன்றி.